Friends, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC எக்ஸாம்ல ப்ரீவியஸ்ல கேட்ட எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டடா இருக்கிற क्वेश्चन பேப்பரை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா a fuel cell is basically அப்படினு கேட்டிருக்காங்க. Fuel cell is basically an electromechanical energy conversion device. ஆப்ஷன்ஸ் இந்த 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை நான் ரீட் பண்றேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து an electrochemical energy conversion device. Option C, an electrostatic energy conversion device. Option D, a thermoelectric energy conversion device. So fuel cell அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's a electrochemical energy conversion. Option B தான் கரெக்டான ஆன்சர். So option B is electrochemical energy conversion. Second question, a fuel cell in order to produce electricity burns. So இதில் வந்து எதை நம்ம வந்து burn பண்ணுறதுனால நமக்கு electricity produce ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா actually it's not burns. ஸோ அங்கே வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது. எந்த கேஸ்னால ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's a hydrogen. ஸோ ஆப்ஷன் C ஹைட்ரஜன் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் C. Question number 3. Supercapacitors are suitable for dash applications அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூப்பர் கெப்பாசிட்டர் அப்படின்னா ஸோ ஹெவியாக ஸ்டோர் பண்ணுற அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஸோ இதில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் த்ரூ எலக்ட்ரோஸ்டாட்டிக் டபுள் லேயர் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அதுதான் சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ்னு சொல்லுவோம். இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஹை பவர் டென்சிட்டி. ஸோ அது மட்டும் கிடையாது, ஹை பவர் டென்சிட்டி மட்டும் கிடையாது. இது எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாங் லைஃப் சைக்கிள், ஆல்சோ ரேபிட் சார்ஜிங் ஆர் டிஸ்சார்ஜிங் கேப்பபிலிட்டி. ஓகேங்களா, இது எல்லாமே சூப்பர் கெப்பாசிட்டரோட எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, ஃபியூல் செல் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் லிமிட்டட் பை. ஸோ இட்ஸ் நாட் லிமிட்டட் பை அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ண மாட்டோம், நாட் அப்படின்றத கன்சிடர் பண்ணவே மாட்டோம். ஃபியூல் செல் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் லிமிட்டட் பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்ட்ஸ் heat to mechanical energy conversion. ஓகேவா, இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ த ஃபியூல் செல் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் லிமிட்டட். நமக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். மெக்கானிக்கல் ஒர்க் ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், consider a 12 voltage battery with a charge capacity of 150 amps hour. Find the amount of current given by battery if it is discharged in 5 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கிவன் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q கொடுத்துருக்காங்க. Qன்றது சார்ஜ் இல்லையா, அப்போ Q is equal to 150 அப்படின்றது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. T is equal to 5 hours கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நமக்கு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. V எவ்வளோ, 12 வோல்டேஜ். நமக்கு என்ன தெரியணும், ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட்டோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. நமக்கு கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஸோ கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I is equal to Q by T. நமக்கு Q தெரியும், Tயும் தெரியும். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்கள். Q வந்து 150 டிவைடட் பை டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 hours. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. ஸோ 30 amps. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் B, 30. நெக்ஸ்ட்டு sixth question, choose the right one. The efficiency range of fuel cell SOFC of size
5 kilowatt to 3 megawatt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எஃபிஷியன்சி ரேஞ்ச் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஃபிஷியன்சி ரேஞ்ச் அப்படின்னும் போது வாட் இஸ் எஸ்ஒஎஃப்சி அப்படின்னா this is nothing but solid O for oxide, solid oxide fuel cell. ஓகே, ஸோ இதோட சைஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைஸுக்கான கெப்பாசிட்டி எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 45% to 65%. 7th question, the ideal or maximum theoretical efficiency bracket la also called power coefficient of a wind turbine can be defined as the ratio of wind turbine kana theoretical efficiency, maximum theoretical efficiency for ideal. So இதுக்கான நம்ம ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். என்னென்னா அவுட்புட் பவர் ஃப்ரம் விண்ட் மெஷின் டிவைடட் பை பவர் அவைலபிள் இன் விண்ட் மெஷின். இது வந்து அவுட்புட் பவர் ஃப்ரம் விண்ட் மெஷின் அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்னா பி டர்பைன்னு சொல்லலாமா, பி டர்பைன் டிவைடட் பை இது பவர் அவைலபிள் இன் விண்டுன்னா பி விண்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது பவர் டர்பைன் அப்படின்னும் போது நமக்கு வி ஹாவ் சம் ஃபார்முலாஸ், விண்ட் எனர்ஜிக்கான ஃபார்முலா இருக்குது. இந்த பி விண்டை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 ரோ into A into VQ. இதுதான் wind பவர்க்கான ஃபார்முலா. ஸோ ரோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் டென்சிட்டி, ஏன்றது அந்த ஸ்விஃப்ட் ஏரியா இருக்கு இல்லையா ரோட்டார் பிளேடோட ஸ்விஃப்ட் ஏரியா. நெக்ஸ்ட்டு வி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ட் வெலாசிட்டி. ஸோ மேக்ஸிமம் தியரட்டிக்கல் வேல்யூவில் இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சிபி இஸ் நத்திங் பட் பெட்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதர் நேம் வந்து பெட்ஸ் லிமிட். இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் வேல்யூவில் இட்ஸ் ஆக்சுவலி ஐடியல் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா தியரட்டிக்கல் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வேல்யூ 59.3%. Question number 8. Local wind are caused by first option என்ன கொடுத்துருக்காங்க differential heating of land and water bodies. Second வந்து என்ன சொல்லியிருக்காங்க differential heating of plains and mountains. Choose the correct one. இது ரெண்டுத்துல எந்த கரெக்டானா both 1 and 2 are correct. Only 1 correct, 2 only correct, both 1 and 2 are not correct அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல லோக்கல் விண்ட் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் பாடிஸ், டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் அப்படின்னும் போது இதனால் லோக்கல் விண்ட் வந்து நமக்கு க்ரியேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டியூ டு லேண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னும் போது ஸோ இது வந்து லேண்ட் ப்ரீஸு, இது வந்து சீ ப்ரீஸ். இப்போ பகலில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பகலில் சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடும். ஆனால் சீயில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஹீட் ஆகாது. ஆனால் ஈவினிங் போக போக லேண்டில் இருக்கிற ஹீட் வந்து சீக்கிரமாக கம்மியாகிடும். ஆனால் சீயில் இருக்கிற இந்த ஹீட் வந்து கம்மியாகாது. ஸோ நமக்கு என்ன இருக்குன்னா டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் வந்து லேண்டுக்கும் வாட்டர் பாடிக்கும் நமக்கு உண்டு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா லோக்கல் விண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் பிளைன்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாகவே பிளைன்ஸ் அப்படின்னா வேலிஸ் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ மவுண்டெயின்ஸ் நமக்கு தெரியும். இதே மாதிரி தான் மவுண்டெயினில் வந்து சீக்கிரமாக நமக்கு ஹீட் வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அதிகமான ஹீட் வந்து எங்கே இருக்குன்னா மவுண்டெயின்ஸில் தான் அதிகமான ஹீட் இருக்கும். வேலியில் அந்தளவுக்கு ஹீட் இருக்காது. ஆனால் நைட் டைமில் என்ன ஆகும், வேலியில் வந்து அந்த ஹீட் வந்து எவாப்ரேட் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக தான் எவாப்ரேட் ஆகும். மவுண்டெயின்ஸில் சீக்கிரமாக ஹீட் வந்து சீக்கிரமாக போயிடும். அப்போ இந்த லேண்டுக்கும் பிளைன்ஸுக்கும் அதாவது பிளைன்ஸ் இஸ் நத்திங் பட் வேலி. ஸோ ரெண்டுத்துலேயே நமக்கு வந்து என்ன ஆகும், டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ லோக்கல் விண்ட் வந்து இது காஸ் பண்ணுது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் போத் ஆர் கரெக்ட். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஆப்ஷன் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ரிமோட் ஏரியா ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்
and border districts of Arunachal Pradesh, which one of the power plant are in the only source of energy அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து நமக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் ஆகட்டும், ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், இதில் வந்து அதிகமாக பவர் பிளான்ட் என்ன டைப் ஆஃப் பவர் பிளான்ட் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மைக்ரோ ஹைடல் பிவி. ஸோ எதுக்காக இது போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து ஒரு மலை பிரதேசம் இல்லையா, மலை பிரதேசம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளால் டீசல் கொண்டு போக முடியாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டீசலுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டீசல் பிவியும் பயோமாஸ் டீசல் ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணிடலாமா? ஏன்னா என்னதான் நம்ம பிவியாக இருந்தாலும் பயோமாஸாக இருந்தாலையும் டீசல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து நம்மளால் அந்த இதை ஹீல் இல்லையா, அப்போ நம்மளால் மலை பிரதேசத்தில் எடுத்துகிட்டு கொண்டு போக முடியாது, நிறைய காஸ்ட்டு செலவாகும். ஸோ ரெண்டுத்தையும் ஒமிட் பண்ணிங்க. இப்போ ஏயும் வராது, சியும் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோலார் அண்ட் பயோமாஸ். சோலார் அண்ட் பயோமாஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னும் போதும் அருணாச்சல் பிரதேஷ் ரெண்டுமே வந்து நமக்கு அந்தளவுக்கு வெயில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்தளவுக்கு வெயில் இருக்காது ஜம்மு காஷ்மீரில். ஸோ கண்டிப்பாக என்னவா இருக்காது, சோலார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பயோமாஸ் மட்டும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோ ஹைடல் அண்ட் பிவி. மைக்ரோ ஹைடல் அப்படின்னும் போது இங்கே இது எல்லாமே எதில் இருக்குன்னா ரிவர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா. ஸோ நார்மலாகவே ஒரு மலை பிரதேசம் அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னவா இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ரிவர் இருக்கும். ஸோ அந்த ரிவர் மூலமாக நமக்கு என்ன பண்ணலாம், எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆஃப் ரிவர் இல்லைன்னா ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அந்த ரிவரில் இருந்து தான் நம்ம எடுக்கிறது என்ன சொல்லுவோம், மைக்ரோ ஹைடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக அடிஷ்னலாக ஒரு பேக்கப் சோர்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து பிவி சோர்ஸ். அப்போ இதுதான் ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மைக்ரோ ஹைடல் பிவி தான் கரெக்டான ஆன்சர். 10th கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். In a wind turbine, the radius of the rotor is 3 meter, has 24 blades, each 0.35 meter wide. The solidity is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ இந்த டர்பைனோட ரேடியஸ் வந்து ரோட்டாரோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரோட்டாரோட ரேடியஸ் வந்து நம்ம 6 எடுத்துக்கலாமா? அப்போ R is equal to 3 meters. நெக்ஸ்ட் வந்து 24 பிளேடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேட் அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாமா? N is equal to 24 blades. Each carries 0.35 wide. ஸோ 0.35 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா this chord length அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ chord length எவ்வளோ? ஸோ chord length is equal to 0.35 meter. நமக்கு என்ன வேணும்? சாலிடிட்டி வேணும். சாலிடிட்டிக்கான ஃபார்முலா எழுதுகிறேன். Solidity, the formula is, solidity எப்படி சொல்லலாம்னா சிக்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ NC divided by 2πr. ஓகே, NC divided by 2πr தான் சாலிடிட்டிக்கான ஃபார்முலா. நமக்கு N தெரியும், N3, C is 0.35, 2 into பையோட வேல்யூ 22 divided by 7 into ஆரோட வேல்யூ 3. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.445ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஆப்ஷன்ஸு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 100 பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அப்ராக்சிமேட்லி 44.56 சம்திங் அப்படின்னும் போது ரவுண்ட் பண்ணி 44.6% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 44.6. Next 11th question. Wind speed is 10 meter per second at a standard atmospheric pressure and air density is 1.226 joules per kg per kilometer per meter cube. Find the total power density in wind stream அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல்ல எழுதிக்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, wind speed கொடுத்துருக்காங்க, தென் பவர் ஏர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, டோட்டல் பவர் டென்சிட்டி இன் விண்ட் ஸ்ட்ரீம்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ விண்ட் ஸ்பீடை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்பீட் இஸ் V is equal to 10.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து add density is rho. add density எவ்வளோ 1.226. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 2 பேராமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ PD is equal to ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டென்சிட்டி இன் விண்டுக்கு ஃபார்முலா 1/2 rho into V cube. ஸோ 1/2 rho into V cube நமக்கு ஆல்ரெடி தெரியும், வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1/2 into ரோட வேல்யூ 1.226 into V cube is 10 cube. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 613. ஸோ தட் இஸ் கம்ஸ் அண்டர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பவர் கோஎஃபிஷியன்ட் இன் விண்ட் டர்பைன். மேக்ஸிமம் பவர் இது நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரீவியஸில் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். இது வந்து பெட்ஸ் லிமிட்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் பெட்ஸ் லிமிட். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா சிபி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். திஸ் பர்சன்டேஜில் எடுத்திங்கன்னா 59.3%. அதர்வைஸ் இதோட வேல்யூ வந்து பாயிண்டில் சொன்னோன்னா 0.593. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு த விண்ட் பவர் இன் விண்ட்மில் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா, விண்ட் பவர் தானே ஃபார்முலா. ஸோ இந்த விண்ட் பவரில் வாட் இஸ் த ஃபார்முலா? ஸோ இதுதான் விண்ட் பவருக்கான ஃபார்முலா. ஓகே, இதில் ரோ அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, 1/2 கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ பிடி என்னவா இருக்குது? பிடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி கியூ. வின்றது என்னது? ஸோ வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? விண்ட் வெலாசிட்டி. விண்ட் வெலாசிட்டி அப்படின்றது கரெக்டு தான். ஆனால் நம்ம இன்னும் ஆப்ஷன்ஸை வந்து கரெக்டாக நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். ஸ்கொயர் ஆஃப் தி ஏரியாவா அப்படின்னா இல்லை. ஸ்கொயர் ஆஃப் தி விண்ட் வெலாசிட்டியா அப்படின்னா அப்போ வி ஸ்கொயரா அப்படின்னு பார்த்து, இது வந்து வி, இது வந்து ஸ்கொயர் ஆஃப் த விண்ட் வேணும்னா வி ஸ்கொயர். இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள், இட்ஸ் வி கியூப். அப்போ கரெக்டாக நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணும்போது நம்ம என்ன தான் சூஸ் பண்ணணும்? வி ஸ்கொயரை சூஸ் பண்ணக்கூடாது, வியை சூஸ் பண்ணக்கூடாது, வி கியூப் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் விண்ட் வெலாசிட்டி. இதே வந்து வெலாசிட்டி கொடுத்துட்டு வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வெலாசிட்டி மட்டும் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன்ஸை ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இன்னும் மைன்யூட்டாக நம்ம ரீட் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a solar cell 0.9 centimeter square receives solar radiation with photons 1.8 eV, energy having an intensity of 0.9. Measurements show open circuit voltage. So இது என்னது? VOC, open circuit voltage is 0.6. short circuit current இது வந்து பார்த்தீங்கன்னா ISC, short circuit current ISC equal to 10. And the maximum current 50% of short circuit current. The efficiency of the cell is 25. ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the fill factorன்னு கேட்டிருக்காங்க. ஸோ fill factorக்கான ஃபார்முலா முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ fill factorனா FFன்னு சொல்லலாம். fill factorக்கான ஃபார்முலா FF is nothing but maximum power P max divided by VOC into ISC. ஸோ VOCனா ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். இது ரெண்டுமே நமக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணோம்? P max மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும். ஹவு டு கேல்குலேட் P max? P max is equal to, அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியணும். P max is nothing but நீட்டா efficiency into input. that is nothing but நமக்கு efficiency நம்ம என்ன சொல்லுவோம்? output divided by inputன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுலேருந்து output is equal to efficiency into P in. efficiency எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25%. அப்போ 25%னா அந்த 0.25ன்னு எடுத்துக்கலாமா? 0.25 into P in. input power எவ்வளோ? ஸோ P in is nothing but நமக்கு input power வந்து 0.9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ this is nothing but input power 0.9. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சோலார் எனர்ஜி ரேடியேஷன் இதுதான் இன்புட் பவர் P in. ஸோ 0.25 into 0.9 இதை மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடைக்கிது 0.225 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். fill factor is equal to FF is equal to 0.225 divided by VOC நமக்கு தெரியும் it's 0.6, ISC நமக்கு தெரியும் it's 10. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.395.
Okay, so 0.375 இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is இதில் இருக்குது, இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது பாருங்கள். ஸோ இது 0. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா சரி 0.037, நான் தப்பாக போட்டேன், 0.0375 இதுதான் ஆன்சர். இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆப்ஷன் பி. Next, 15th question. Solar energy reaching per square meter of earth atmosphere is. So option B the correct answer, 1.36 kilowatt. Solar energy reaching per square meter of earth atmosphere is 1.36 kilowatt. 16th question. How much electrical energy does 1.5 kilowatt solar panel works at a full capacity produced in 5 hours? ஸோ எவ்வளோ நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோவாட் ஹவர். ஸோ உங்களுக்கு கிலோவாட்டும் கொடுத்துருக்காங்க, அவரும் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 1.5 × 5. ஸோ 1.5 × 5 நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 7.5 கிலோவாட் ஹவர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 17th question. The total energy that can be stored in a capacitor is given by V வந்து volume of the dielectric கொடுத்துட்டாங்க, epsilon constant, E electric field strength. அப்போ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். The total energy that can be stored in the capacitor is 1/2 V epsilon E square. Okay, Vன்றது volume of the dielectric, epsilonன்றது constant, E squareன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வரும். இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 18th question. Angle made by plane surface with a horizontal is called. Angle made by plane surface with a horizontal அப்படின்னா அது ஸ்லோப் அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் வந்து இது வந்து ஸ்லோப்பாக இருக்காது, ஜெனித்தாக இருக்கலாம், இல்லைனா ஹவர் ஆங்கிளாக இருக்கலாம், ஆல்டிடியூட் ஆங்கிள் அப்படின்னு வேறு ஏதாவது ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவீங்க. But the correct definition is angle made by plane surface with horizontal surface அப்படின்னா slope. Next 19th question. The three main region of solar spectrum. Solar spectrum ஓட நமக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பார்க்கும்போது என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராவயலட், விசிபிள் அண்ட் இன்ஃப்ராரெட். இதுதான் 3 மெயின் ரீஜன்ஸாக இருக்கும் சோலார் ஸ்பெக்ட்ரமில். So UV, visible and infrared. 20th question. The instrument which measures global or diffuse radiation on a horizontal surface is called. So this is nothing but a pyranometer. So the pyranometer தான் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டோட்டல் சோலார் செல்லில் இருக்கிற அந்த என்டையர் இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். The instrument which measures the global or diffusion radiation on the horizontal surface. Okay, so entire sky ke calculate பண்றது pyranometer அப்படினு சொல்வாங்க. pyrheliometer எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா it's only direct beam solar irradiation அதுக்காக யூஸ் பண்றது. so only direct beam. ஸோ இதில் மோஸ்ட்லி நீங்கள் இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க, பைரோனோமீட்டரும் பைரலியோமீட்டரும். பைரோனோமீட்டர் தான் நமக்கு கரெக்ட்.